Hi friends, welcome to Meena Samayal. Lockdown rice recipe number 5 Karamani Sadam. வீட்ல வந்து காராமணி சுண்டல் இருந்ததனால தான் நான் வந்து காராமணி சாதம் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். உங்க வீட்ல எந்த சுண்டல் வெரைட்டி இருந்தாலும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த சுண்டலை போட்டு கூட நீங்க செய்யலாம். ஒரு பவர் பேக்ட் மீல் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரைஸுக்கு ரைஸ் இருக்கு, ஒரு ஃபில்லர், அதுவும் புரோட்டீன் ரிச் ஃபில்லர் வந்து சுண்டலும் இருக்கு, தேவையான ஸ்பைசஸ் இருக்கு. இதோட சேர்த்து வந்து ஒரு கர்ட் ரைஸ் வந்து நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு ஃபேமிலி கூட வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஸோ வாங்க காராமணி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காராமணி சாதம் செய்ய தேவையான பொருட்கள், இது வந்து வெள்ளை காராமணி, இது வந்து வாஷ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 3/4 கப்பு. அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு இன்ச் ஆஃப் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிற விஷயங்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 2 எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பே லீஃப், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள் ஆர் சாம்பார் பொடி ஆர் எனி ஸ்பைஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறது, ஒரு டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். சீரக சம்பா சாதம் வந்து ஆல்ரெடி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கர் பேன் ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 2-3 டீஸ்பூன் போல். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பே லீஃப் அண்ட் இந்த மாதிரி ஸ்பைசஸ்க்கு பதிலாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். அடுத்து பெருங்காயம், அடுத்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் வெங்காயம். அண்ட் இஞ்சி, பூண்டு அண்ட் பெருங்காயம் வந்து கம்பல்சரியாக சேர்த்துக்கோங்க. ஃபார் த சிம்பிளஸ்ட் ரீசன் வந்து நம்ம சுண்டல் வெரைட்டியோடு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த கேஸை போக்குறதுக்கு வேண்டி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுத்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறலாம். அடுத்து வந்து இந்த ஊற வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தாச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெஷர் வந்து அடங்கியாச்சு. ஸோ இப்போ நான் திரும்பவும் குக்கர் வந்து ஹீட் பண்ணுறேன். காராமணி அப்படிங்கிறது வந்து நல்ல சாஃப்டான பீன் வெரைட்டி, அதனால தான் 3 விசில் வந்து போதுமானதாக இருந்தது. ஒரு வேளை வந்து நீங்கள் கொண்டக்கடலை, தட் இஸ் பிளாக் சென்னா ஆர் ஒயிட் சென்னா ஆர் மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள் சேரும்போது ஒரு 4-5 விசில் வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்ல சமமாக வேகும். ஸோ இதில் இருக்கிற ஈரம் வந்து நல்லா வத்தி போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். அண்ட் மீன்வைல் நான் சீரக சம்பா அரிசி சாதம் வேக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது குக்கர் வந்து ரிலீஸ் ஆனதுமே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்ல ஃபேன் அடியில் உதுத்துக்கிட்டு நல்லா ஆற விட்டுருக்கேன். நவ் சாதம் இஸ் ஆல்சோ ரெடி. இதில் இருக்கிற ஈரத்தோடு சேர்ந்து நம்ம சாதத்தை கலந்துட்டோம்னா சாம்பார் சாதம் டெக்ஸ்டருக்கு வந்துடும். ஓரளவுக்கு அந்த புலாவ் டெக்ஸ்டரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நான் திரும்ப ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஈரமெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாக வந்து நம்ம கிளறிட்டு இருக்கோம். இப்போ ஈரமெல்லாம் நல்லா வற்றி போயிட்டு நல்லா அந்த ஜூஸியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ். ஃப்ளேம் வந்து இப்போ மாட்ரேட்டில் வச்சுக்கலாம். அண்ட் இதை நல்லா ஆறுன சீரக சம்பா சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சீரக சம்பா இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் நார்மல் ரெகுலர் குக்கிங் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம இந்த சுண்டல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ ஜென்டிலாக நம்ம ஸ்டியர் பண்ணலாம், ரொம்ப விகரஸாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சாதம் செய்யும்போது கூட தொட்டுக்க ஒரு வெங்காய தயிர் பச்சடியோ இல்லை வெள்ளரிக்காய் வீட்டில் இருந்தால் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி கூட இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆர் காராமணி சாதம் இஸ் ரெடி. லாக்டவுன் ரைஸ் ரெசிபி நம்பர் 5 காராமணி சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இதில் முக்கியமான விஷயம் வந்து 1 pot மீல் அப்படிங்கிறது தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.